மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்ன குட்டி கதைகள்ல இதுவும் ஒண்ணு. முட்டாள்கள் கிட்ட இருக்கிறதை விட தனியே இருப்பதே சிறந்தது. கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு நாள் அதிகமா மழை பெஞ்சது. ஏரி நிறைஞ்சு வழியும் அளவுக்கு மழை பெஞ்சது. ஏரியோட நீரின் குளிர்ச்சியை தாங்க முடியாத ஒரு தவளை மழை நின்னதும் கிணற்று நீர் வெதுவெதுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ள குதிச்சது. அந்த கிணத்துல பலகாலமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு தவளை இந்த புதிய தவளைய பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகி வரவேற்றது. பிறகு பொந்துக்குள்ள வச்சிருந்த உணவு வகைகளை எல்லாம் அந்த தவளைக்கு கொடுத்தது. 2 தவளைகளும் பேசிக்கிட்டு இருந்தது. கிணத்துக்குள்ள இருந்த மற்ற தவளைகளுக்கு புதிய தவளை வந்தது பிடிக்கல. புதிய தவளைய துரத்தி விட முடிவு செஞ்சதுக. 2 தவளைகளும் பேசிக்கிட்டு இருப்பத பக்கத்துல போய் வேடிக்கை பார்த்தது. அப்போ கிணத்து தவளை ஏரி தவளை கிட்ட, நண்பனே, நீ இத்தனை நாளும் எங்க தங்கி இருந்த அப்படின்னு கேட்டது. நான் ஏரியில தங்கி இருந்தேன். அங்க மீன், ஆமை, முதலை எல்லாமே இருக்கும். கிணற்றை விட ஏரி ரொம்பவே பெருசு அப்படின்னு சொன்னது ஏரி தவளை. கிணற்று தவளை நம்பவே இல்லை. நண்பா, நீ பொய் சொல்ற. இந்த கிணத்தை விட பெரிய நீர்நிலை உலகத்துல இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னது. ஏரி தவளை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கிணற்று தவளைகள் நம்பல. எல்லா தவளைகளும் ஏரி தவளைய பார்த்து நீ பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரி தவளைய தாக்க முயற்சி செஞ்சது. அப்போ கிணத்துல இருந்து நீர் எடுக்க வந்த ஒரு பெண் ஒரு வாளிய உள்ள இறக்கினா. அதுக்குள்ள ஏரி தவளை தாவி குதிச்சது. வாளி தண்ணீர் கூடயே மேல போய் ஏரிய நோக்கி போயிருச்சு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முட்டாள்கள் கிட்ட இருப்பதை விட தனியே செல்வதே சிறந்தது. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.